ஒரு காதல் மாட்டோம். எப்படியாவது அதுல ஜெயிச்சே ஆகணும்ன்ற வெறியோட இருப்போம். வெற்றிக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம், எதை வேணாலும் இழப்போம். அதுக்காக என்ன விலை வேணாலும் கொடுப்போம். सच है, என்ன விலை வேணாலும். बोलना सूर्या साहब, आपका रेट क्या है? बोल, मैं देता हूं. என்ன சூர்யா சார் அப்படி பாக்குறீங்க? இவன் ஒரு ட்ரெய்னர், இவனால என்ன கொடுக்க முடியும்னு நீங்க யோசிக்கிறீங்க. தேக்கோ சூர்யா சார், நான் தனியாள் இல்ல, என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஓப்பனா சொல்ல போனா எங்க மும்பை டிபார்ட்மெண்ட்டே மேரே சாத் है. இப்போ புரிஞ்சிருக்குமே நம்ம வெயிட் என்னன்னு. எவ்வளோ வேணும் போலோ? உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? நீங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்க கொடுக்க தயார். நீங்க இந்த போட்டியில இருந்து விலகிக்கணும். நீங்க சொன்னா கண்டிப்பா துமாரா वो लड़की है ना, वो नाम क्या है? कायल. அவ கேப்பா. அவ அப்படி கேட்கலன்னா அவளுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கிடலாம். சரி, எவ்வளவு கொடுப்பீங்க? அப்படி வாங்க வலிக்கு. ठीक है साहब, ये अमाउंट பேரம் நான் உங்களுக்கே விட்டுறேன். सूर्या साहब, நீங்களே கேளுங்க, உங்களுக்கு कितना चाहिए? आप बोलिए ना, पूछो, मैं देता हूं. இப்போவே உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன். கூச்சப்படாம பெரிய அமௌண்ட்டா கேளுங்க. ஒரு 100 crores கொடுப்பீங்களா? What? 100 crores? என்ன सूर्या साहब, आप खेल रहे हैं क्या? நீங்க தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா இல்ல தெரியாம கேக்குறீங்களா? நீங்க தானே எவ்வளவு கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க. உங்க பின்னாடி உங்க மும்பை டிபார்ட்மெண்டே இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு சார் தயங்குறீங்க? எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க வேண்டியது தானே? அஜய், வெற்றிக்கு விலையே கிடையாது. வெற்றிக்கு உங்களால விலை கொடுக்க முடியும்னா அது பேர் வெற்றியே கிடையாது. அதனால நீங்க எவ்வளவு விலை கட்டினாலும் நான் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க எப்படி இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். 4 வருஷமா அந்த கப்பை நீங்க வாங்கியிருக்கலாம், ஆனா இந்த வருஷம் அதை நாங்க தான் வாங்க போறோம். மிஸ்டர் அஜய், நீங்க என்னமோ 4 வருஷமா முறையா போட்டியில ஜெயிச்ச மாதிரி தெரியலையே. பணம் கொடுத்துதான் ஒவ்வொரு வருஷமும் ஜெயிச்சிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. सूर्या साहब, mind your words. Bloody rascal, mind your words. என்னோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? 500 கோடி. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? போலீஸ் வேலைய ஆத்மார்த்தமா புடிச்சதால வந்திருக்கேன். போலீஸ்காரனு உனக்கு மரியாதை கொடுத்தா ஓவரா பேசுற, பேரமா பேசுற? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து என்கிட்டயே வேலை பேசுவ? உன்னை அடிச்சு அம்மனமா இங்க இருந்து மும்பைக்கு துரத்துவேன். ராஸ்கல், போனா போதுன்னு பொறுத்து போனா என்கிட்டயே வேலை பேசுறியா? கொன்னுடுவேன் பாத்துக்கோ. सूर्या साहब, என்ன இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. டேய், உனக்கு என்னடா மரியாதை வேண்டியிருக்கு? இங்க வர்ற பொண்ணுங்க பல கனவுகளோடையும் லட்சியத்தோடையும் கஷ்டத்தோடையும் ஜெயிக்கணும்னு போராடிட்டு வந்திருக்காங்க. ஜெயிச்சு தன் அடையாளம் காட்டிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல போலீஸ்காரங்கன்னு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கஷ்டப்பட்டு போராடுற அவங்களோட கனவையும் உழைப்பையும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலான்னு பாக்குறியா? உன்னையெல்லாம் டிபார்ட்மெண்ட்லயே வச்சிருக்க கூடாதுடா. டேய், நீங்கெல்லாம் போலீஸ் ஆகணும்னு ட்ரைனிங் கொடுக்கும் போதே அவங்களுக்கு லஞ்சத்தையும் சேர்த்து தாண்டா கொடுத்துருப்பீங்க. அப்புறம் எப்படா நம்ம டிபார்ட்மெண்ட் உருப்படும்? பாரு, எங்க மண்ணுக்கு வந்தவங்கள நாங்க அவமதிக்க மாட்டோம்.
அதனால தான் நான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து முதல்ல போ. அப்படி நின்ன உன்னை நான் அடிச்சே கொண்டு போட்டுருவேன். போட்டோம்.